என் பெயர் செந்தில்குமார். 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், காரைக்குடி. குரானில் கல்வியை பற்றி நிறைய சொல்லப்பட்டுள்ளது. ஆண் பெண் இருவரும் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்லாத்தின் பெண் கல்வி மட்டும் பின்தங்கப்பட்டுள்ளது. ஏன்? அது மத கட்டுப்பாடுதானா, மத போதர்களின் துர்போதனைகளா, அல்லது படித்த பெண்களை கட்டுவதால் தயக்கமா? விளக்கம். அதாவது இது சுருக்கமாக சொல்லிதான், விளக்கமா உங்களுக்கு கேசட்ல இருக்கு. பல ஊர்ல சொல்லப்பட்டது. பெண் கல்வி இஸ்லாம் மறுக்கல, சொன்ன ரைட்டு தான். ஆம்பளையும் படிக்கணும், பொம்பளையும் படிக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெரும்பாலான சட்டங்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா அவர் மூலமாக தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் தான் எங்களுக்கு ஆசானா இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒன்னே ஒன்னு இஸ்லாம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எந்த கட்டத்திலும் உருவாக்காதீர்கள். அதனுடைய டேஞ்சரை இன்னைக்கு உலகம் ஒத்துக்கிறது, விளங்கிட்டு வருது. என்ன சொல்லுது? கோ எஜுகேஷன், ஆணும் பெண்ணும் ஒன்னா படிக்க விட்டுறான். கடைசியில் என்னடான்னு பார்த்தா, பெரும்பாலான ஆண்கள் அந்த பெண்களை தவறா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அது ஆய்வுல தெளிவுபடுத்தி இந்த கோழிக்கோட்ல கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க மாணவிகள்கிட்ட. அப்ப அவங்கள ஒத்துக்கிறாங்க, தவறான முறையில் யூஸ் பண்றாங்க. வாத்தியாரும் மாணவிய பார்க்க மாட்டேங்கிறாரு, பொம்பளையா தான் பாக்குறாரு. சக மாணவன் மாணவிய ஒரு தன்னுடைய தோழியா பார்க்க மாட்டேங்கிறான். நான் ஆம்பளை, நீ பொம்பளைன்னு தான் பாக்குறான். ஒரு மத குரு இருக்கிறாரு, அவர் கூட தன்னுடைய சிசிய கோழியா இருக்கிற ஒரு பெண்ணை சிசியன்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் ஆம்பளை, நீ பொம்பளை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, சந்தர்ப்பம் இல்லைன்னா எல்லா விஷயம் போட்டுக்கலாம். ரெண்டு பேரும் தனியா இருக்கிற நேரம் வச்சுன்னு வைங்களேன், அப்படித்தான் இருக்கிறாரு. இதுல யாரும் விதிவிலக்கா இல்ல, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால உரிமை சுதந்திரங்கிற பேர்ல இழந்துட்டாங்கன்னு சொன்னா பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு போயிடும். கூட்டிக்கிட்டு போறான், ஒரு ஆசை காட்டணும், எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடறான். தாய் தாப்பெல்லாம் விட்டுட்டு அவன் கொடைக்கானல்ல ஒரு 3 நாள் வச்சுட்டு ஓடி போயிடறான். கொடைக்கானல்ல கொண்டு 3 நாள் அனுபவிச்சுட்டு இங்கே இந்த வர்றேன்னு போறான். இப்படி விடப்பட்ட அபலை பெண்கள் எத்தனை பேரு? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்ங்கிறேன். அவர்கள் சின்ன வயசுலயே மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க, ஆண்கள் கொஞ்சம் லேட் ஆகுறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த பலவீனத்தை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான், ஆண்கள் நிறைய ஏமாத்திடுறான். கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நெஞ்சு பேரா. கல்யாணம் பண்றேன்னு வாக்களிச்சுட்டு ஏமாத்தப்பட்ட அபலை பெண்கள் 100க்கு 25 இருக்கும். அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாரால யாரால ஏமாத்தப்படுறாங்க? சொந்தக்காரங்களால, கூட படிக்கிற மாணவர்களால, படிச்சு தர்ற ஆசிரியர்களால, பக்கத்து வீட்டுக்காரர்களால, இது மதகுருமார்களால. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா, ஆண்கள் தனியா படிங்க, பெண்கள் தனியா படிங்க. பெண்களுக்கு தனி கல்வி குணம் ஏற்படுத்துங்க. பெண்களுக்கு எல்லாத்தையும் விட பாதுகாப்பு முக்கியம். அவர்களை பலவீனப்படுத்திட்டு போயிட்டான்னு சொன்னா நாளை அவங்களுடைய எதிர்காலம் இருண்டு போயிடும். நம்ம இருக்கிற சமூக அமைப்புல இருந்துகிட்டு சிந்திக்கணும். இந்த சமூக அமைப்புல அவர்கள் பாதுகாப்பா கண்ணியமா இருக்கணும்னு சொன்னா ஆண்களோட சேர்த்து விட்டுறக்கூடிய ஒரு நிலைமையை தவிர்க்கணும். அதனால பெண்களுக்கு எத்தனை கல்வி கூடங்களை இஸ்லாமிய சமுதாயத்தில் உண்டாக்கி அழகா படிச்சுட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல பெண்ணுக்கு தனி கல்வி கூடம், பெண்கள் தனியா படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கலந்து படிக்கக்கூடிய நிலைமை வரும் பொழுது நம்ம படிப்பை விட அவர்களுடைய பாதுகாப்பை தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. படிப்பு பிரச்சனை இல்ல, பாதுகாப்பு. எதிர்காலம் இருண்டு போயிருமே, தற்கொலை பண்ணிக்கிற எத்தனை பெண்ணு இவன் ஏமாத்திட்டு போயிடுறான், வீட்டுக்குள்ளேயும் போக முடியல, செத்துறான். இது தேவையா? அதுக்காக இஸ்லாம் கல்வியை தடுக்கவே இல்லை. இதான் விஷயம். விரிவான வழக்கம் அந்த கேசட்ல இருக்கு.